ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வாத்து முட்டை பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படின்னா, குக்கரில் தான் பிரியாணி பண்ண போகிறோம். ஆனால் வந்து கடாயில் வந்து எல்லாமே ஃப்ரை பண்ணி அதில் குக்கரில் மாற்றிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பொடி பொடியை நறுக்கி வச்சு வெங்காயத்தை வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெறும் வெங்காயம் தான் போட்டிருக்கோம், எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ வந்து இந்த வெங்காயத்தை வந்து இங்கே வந்து குக்கர் வச்சுருக்கோம். குக்கரில் வந்து இது எல்லாமே இந்த கடாயில் வந்து ஃப்ரை பண்ணிங்க எல்லாமே இந்த குக்கரில் போட்டுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் ஃப்ரை பண்ணி அதில் போட்டுக்கிட்டோம். அடுத்து வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு, அப்புறம் பட்டையும் ஏலக்காவும் போட்டு அது கூட வந்து தக்காளியும் வந்து போட்டாச்சு. தக்காளியும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதையும் பச்சை மிளகாயும் போட்டாச்சு. ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம் வந்து சிம்மில் வச்சு அது பட்டுக்கு அங்கே வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். கருகாத அளவு சிம்மில் பண்ணி வச்சுக்கணும். தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகட்டும். தக்காளி வந்து காயாக இருக்கனால நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும் அது. இப்போ வந்து ஒரு 2-3 கிராம்பு போட்டாச்சு. நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து கருகாமல் வந்து சிம்மில் வச்சுட்டு அதையும் வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கடாயிலேருந்து எல்லாமே ஃப்ரை பண்ணி குக்கரில் மாற்ற போகிறோம். மசாலா வந்து ஒரு ஸ்பூன் மசாலா வந்து போட்டிருக்கோம். என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். இது வந்து மிளகாய் பொடி, தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுங்க. உங்களுக்கு நாங்கள் உரப்பு அதிகமாக ஸ்பைசி நிறைய சாப்பிட்றோன்னா நாங்கள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் போட்டாச்சு. சிக்கன் மசாலா தேவையான அளவு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் போட்டிருக்கோம். மஞ்சள் தூள் கலந்துருக்கோம். வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்து இதில் வந்து கரம் மசாலா வந்து போடுறோம். தேவையான அளவு வந்து கரம் மசாலா நீங்கள் போட்டுங்க. உங்களுக்கு எவ்வளோ உரப்புது, ஏன்னா கரம் மசாலா ரொம்ப உரைக்கும். அதுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப பிளாக் ஆகிற வரைக்கும் கிளறக்கூடாது. சிம்மிலே வச்சுங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தண்ணி இப்போ வந்து அதில் தண்ணி ஊற்றுறோம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம், அரை கப்புன்ட்டு. ஓகேவா? இன்னொரு கிளாஸ் ஊற்றியாச்சு. 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். ஒரு சுண்டை அரிசிக்கு வந்து இப்போ ஒரு 2 கப்பு அரிசிக்கு வந்து 4.5 கப்பு தண்ணி வைக்கணும். தண்ணி தான் மெயின் அளவாக வைக்கணும், இல்லைன்னா கொல கொலன்னு ஆயிரும். நான் இப்போ கிளாஸ் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து அந்த கடாயில் உள்ள எல்லாமே இந்த குக்கரில் மாற்றியாச்சு. இப்போ ஒரு குட்டி கிளாஸ் தான், ஒரு டீ குடிக்கிற கிளாஸில் வந்து இப்போ நான் 2 கப்பு அரிசி போட்டிருக்கேன்னா ஒரு 4.5 கப்பு தண்ணி ஊற்றுறேன். இந்த கிளாஸில் வந்து 4.5 கப்பு. அப்புறம் வந்து இதில் வந்து சோயாபீன் கலக்க போகிறோம். 1 கப்பு அளவு சோயாபீனும் கலந்தாச்சு. சோயாபீன்லாம் வந்து தனியாக வேகலாம் வைக்க வேணாம், ஏன்னா இதிலே வெந்துடும். இல்லைனா வேக வச்சு போட்டால் கொல கொலனாரு. அரிசி வந்து ஊற வச்சுருக்கோம். ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும் அரிசி. பாருங்கள், இப்போ அது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டாச்சு. ஒரு 10-15 நிமிஷம் 20 நிமிஷம் ஊற வச்சா போதும் அரிசி. எல்லாம் அரிசி உடஞ்சிராம. இப்போ நல்லா அரிசி போட்டு கிளறி விட்டுக்குவோம். கிளறி விட்டுட்டு இப்போ வந்து கொத்தமல்லியெல்லாம் போட்டு மூடி வச்சிட வேண்டியதாங்க. கொத்தமல்லியாக போட்டாச்சு. கொத்தமல்லி போட்டால் தான் நல்லாயிருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து கலந்துக்கலாம் அதில்.
மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடும்போது உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும், உங்களால் பார்க்க முடியும். இப்போ வந்து வாத்து முட்டையை நம்ம வந்து அவிச்சு வச்சுருக்கிறது அதை போட்டாச்சு. ஒரு 3 முட்டை. ஒரு 2 முட்டை வந்து நாங்கள் வந்து ஒரு குவலை இருக்குல்ல, ஒரு தண்ணி குடிக்கிற குவலை, என்ன சொல்ல தெரில, அதில் வந்து தண்ணி குடிக்கிற குவலையில் வந்து நாங்கள் வந்து முட்டையை வந்து அதில் ஊற்றி சும்மா வேக வச்சு போட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், வேக வச்சு பீஸ் பண்ணி போட்டுருவோம். அதில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்படி பண்ணோம்னா. முட்டையை வெறுசாக வந்து வேக வச்சு இந்த மாதிரி பீஸ் போட்டு ஒரு 4 பீஸாக, அது ஒரு 2 முட்டை தான் பீஸ் போட்டு அதில் போட்டாச்சு. அதில் முட்டை பிரியாணியில் இந்த மாதிரி போட்டும் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ எல்லாமே போட்டு மூடி வச்சிரும். ஒரு விசில் தாங்க, ரெடி ஆயிரும். சாப்பிட வேண்டியதாங்க. பாருங்கள், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி பொலன்னு இருக்குது பாருங்கள். அந்த வேக வச்சு முட்டை போட்டிருக்கலாம் பாருங்கள், உடையவே இல்லை, எப்படி இருக்குது பாருங்கள். சோயாபீன் எல்லாமே சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. பிரியாணி கொலையில் எப்படி பொலன்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்படி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.